வணக்கம். நாம் இன்று குஜராத் மாநிலத்தில் உள்ள சோம்நாத் கோவிலின் வரலாறு பற்றி பார்க்க போகிறோம். ஸ்கந்த புராணத்தில் ஜோதிர்லிங்க திருத்தலமான சோமநாதர் சிவபெருமான் வரலாறு பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. சந்திரன் தனது 27 மனைவியர்களில் ரோஹிணியிடம் மட்டும் அன்புடன் நடந்து கொண்டு மற்ற மனைவியர்களை புறக்கணித்தானாம். தனது 26 மகள்களின் நிலையை கண்டு வருந்திய அவர்களின் தந்தையான தட்ச பிரசாபதி சந்திரனை பார்த்து, நீ தொழுநோயால் அவதிப்பட்டு தேய்ந்து போக கடவாய் என்று சாபமிட்டாராம். சந்திரன் அவன் பெற்ற சாபத்தால் நோய்வாய்ப்பட்டு அழகு குன்றியதோடு மட்டுமல்லாமல் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக தேய்ந்து போனானாம். கடைசியில் அவன் சௌராஷ்டிரத்தின் கடற்கரையில் உள்ள பிரபாச தீர்த்தத்தில் சுயம்புவாக தோன்றிய சிவலிங்கத்தை பூஜித்து தொழுநோய் நீங்க பெற்றான். இறைவனை வணங்கியதால் சந்திரன் முழுவதுமாக தேய்ந்து விடாமல் தேய்ந்து தேய்ந்து வளரும் நிலை உண்டானது. சோமன் என்றால் சந்திரன். சந்திரன் வழிபட்டதால் அங்கு வீட்டிருக்கும் இறைவனுக்கு சோமநாதர் என்று பெயர். ஸ்கந்த புராணத்தில் இங்கு வீட்டிருக்கும் லிங்க வடிவிலான சிவபெருமான் சூரியனை போன்று பிரகாசத்துடன் பூமிக்கடியில் அமைந்திருப்பதாக கூறப்பட்டுள்ளது. மகாபாரதத்திலும் சந்திரன் இத்தலத்தில் சிவபெருமானை வழிபட்டதாக கூறப்பட்டுள்ளது. இக்கோவிலானது பல முறை தாக்குதலுக்கு உள்ளானது. நாம் பார்க்கும் தற்போதைய இக்கோவிலின் வடிவமானது 1951 புனரமைக்கப்பட்டது. நன்றி, வணக்கம்.